ஹரி ஓம் நமஸ்காரம் குருஜி. குருஜி, சிவராத்திரிய பத்தி நீங்க சொல்லும்போது அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு வயதுக்கு ஏத்தாப்புல அந்த காலங்களுக்கு ஏற்பது போல நம்ம மனதும் உடலும் பக்குவப்படும். அந்த உணர்வுகளுக்கு வேறுபாட்டுக்கு ஏற்ப நம்ம தெய்வங்கள கும்பிடணும்னு சொன்னீங்க குருஜி. அப்ப வைணவ சமயத்த வளர்த்த ஆழ்வார்களும் சரி, சைவ சமயத்த வளர்த்த 64 நாயன்மார்களும் சரிங்க குருஜி. அப்ப அவங்க அந்த காலத்துல எப்படி வழிபடணுன்றதுக்காகத்தான் அந்தந்த மதங்கள வளர்த்தாங்களா குருஜி? உண்மைதான். இந்த வழிபாட்டு முறை மாறுபாடுகள் அப்படிங்கிறது பொதுவாக அனுமதிக்கப்பட்டது. நம்முடைய பண்பாட்டுல சிறப்பா அது அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப அப்படிங்கிறது. அந்த வகையில பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. யார் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய பக்குவம். ஆனால் அந்த வழிபாட்டை சீரமைப்பதில், பயிற்சி கொடுப்பதில் அல்லது வழிபாட்டு பலனை அடைவதில் பலவிதமான கணக்கு வழக்குகள், தொழில்நுட்பங்கள் உள்ளன. இப்பொழுது சொன்னது மாத்திரமே இல்லை. ஒரு மனிதன் 4 விதமான பருவங்களை தன் வாழ்க்கையில் கடப்பதை நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டுகின்றன. ஒவ்வொரு பருவத்திலும் வழிபாடுகள் மாறிக்கொண்டு இருக்கின்றன. ஒருவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். வழிபாடுன்னா என்னங்க? வழிபடுவது. வழிபடுவதுன்னா என்னங்க? அவனுடைய விருப்பங்களே மாறுகிறது, அவனுடைய வழியே மாறுகிறது. என்ன? கொள்கைகளே முழுக்க மாறி போயிடும் 4 பருவங்களும் மாறும்பொழுது. நீங்க வழிபாடுங்கிறதுல சாமியை விடுங்க. இவன் எந்த வழியில் செல்கிறான், இவன் எப்படி வழிபடுகிறான் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. 4 பருவத்திலும் வேறு வேறாக இருக்கிறது. அப்போ 4ம் வேறு வேறுனா அங்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் வேறு, அங்கு தேவைப்படக்கூடிய தீர்வுகளும் வேறு. அப்படின்னா என்ன? அந்த இடங்களில் உதவக்கூடிய தெய்வ வழிபாட்டு முறைகளும் வேறு வேறாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மூட்டு வலிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வயிற்று புண்ணுக்கு உள்ள மருந்தை கொடுக்க முடியாதே. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை தானே கொடுக்கணும். அப்படி பலவிதமான வழிபாட்டு முறைகள் அவரவரின் சுபாவப்படி என்றாலும் கூட அதில் இன்னொரு கணக்கு பருவத்தின் படி என்பதும் ஒன்று உண்டு. அந்த வகையில் நம் பண்பாட்டில் திருமண வாழ்க்கையில் நுழையும் பொழுது ஒருவருக்கு வைஷ்ணவம் கொடுக்கப்பட்டது. வைஷ்ணவம்னா இன்னைக்கு வைஷ்ணவம்னு சொல்றதை நான் சொல்லலைங்க. இன்னைக்கு சைவம் வைஷ்ணவம்ங்கிறவங்க சொல்ற விளக்கத்தின் அடிப்படையில் நான் பேசவில்லை. இப்பொழுது திருமண வாழ்க்கையில் நுழையும் தம்பதிகளுக்கு விஷ்ணு லக்ஷ்மி உபாசனை கொடுக்கப்படுகிறது. திருமணம்ங்கிறதே அதுதான். அந்த பெண் தன் கணவனை விஷ்ணுவாக பாவிக்க வேண்டும். அவன் என்ன செஞ்சாலும் சரி. அதே போல அந்த ஆணும் பெண்ணை லக்ஷ்மியாக பாவிக்க வேண்டும். அவள் என்ன செய்தாலும் சரி. திருமணத்தினுடைய சங்கல்பமே அப்படித்தான் இருக்கிறது. அது இன்று இருக்கும் சைவர்கள் செஞ்சாலும் சரி, வைஷ்ணவர்கள் செஞ்சாலும் சரி, அதை யாரும் ஒன்றும் மாற்ற முடியாது. அப்படிதான் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்ததான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை போய் ஆய்வு செய்தால், ஆய்வுனா சுருக்கமெல்லாம் பண்ணுனா ஆகிறது இல்ல, மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. நீண்ட கால ஆராய்ச்சிக்கு பிறகு தெரிகிறது. அப்படி அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி பார்வையுடன் 40வது வயது வரை வாழ வேண்டும். அதாவது திருமணத்துக்கு முன்னாடியும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பார்வையே சரியானது, சொல்லித்தரப்பட வேண்டியது. அப்ப முதல் 40 ஆண்டுகள் ஒருவருக்கு வைஷ்ணவம் தான் சிறப்பானது, விஷ்ணு வழிபாட்டு வாழ்க்கை சிறப்பானது. 40லிருந்து அடுத்த 40, 80 வரை நூல்களில் அதிக மனதை போடுகிறோம். இவர் கற்பிப்பவராக இருக்கிறார். இனி அதற்கு முன் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்துபவராக இருந்தார். 40க்கு பிறகு கற்றுக் கொடுப்பவராக மாறுகிறார். இன்னமும் உயர்கல்விகளை கற்பவராகவும் ஆகிறார். மற்றவர்களுக்கு கற்றுத் தருபவராகவும் ஆகிறார். அதில் உயர் ஆய்வுகளை செய்பவராகவும் ஆகிறார். தன்னுடைய ஆய்வு முடிவுகளை புஸ்தகங்களாக வடிப்பவராகவும் ஆகிறார். புஸ்தகம் கட்டுரையா இருக்கலாம், பாடலா இருக்கலாம், ஒரு நடனமா இருக்கலாம், இசையா இருக்கலாம், பலவிதமான கலைகளாக அவர் வடிக்கிறார். இப்படி திறமையான கல்வி படைப்புகள் எல்லாம் அவரால் வருகிறது. இதெல்லாம் எப்ப நடக்குது? 40லிருந்து 80. அதனால் இவர் எதை கும்பிட்டாலும் சரி, வெளியில சொல்லிக்கலாம் நான் அதை கும்பிடுறேன் இதை கும்பிடுறேன்னு, உண்மையிலேயே இவர் கும்பிட்டு இருக்கிறது பிரம்மாவையும் கலைவாணியையும். ஏன்னா அவங்கதான் இவருக்கு அருள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை வெளிப்படையான வாழ்க்கையிலும் அதை முதன்மை தெய்வங்களாக வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் இந்த பலன் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த 80க்கு பிறகு என்ன ஆகுது? இதுவும் பிடிக்காம போயிடும். இதை விட்டு வெளியில வராரு. அப்போ அவருக்கு தேவை ருத்ர கௌரி வழிபாடு. அந்த வயதுக்கு அது பொருத்தமானது. ஏன்னா அங்க பற்றின்மை வருகிறது. உலகம் பிடிக்காமல் போகுது. திருவோடு போதுமாடா சாமி அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுக்குள்ள 2 நிலை இருக்கு. அதுல முதல் நிலை ருத்ர கௌரி வழிபாடு, அதில் 2வது நிலை சிவசக்தி வழிபாடு என்று வருகிறது. இப்படி இந்த 3 நிலைகளும் விருப்ப தேர்வுகள் இல்லை. இவைகள் எல்லாம் பருவநிலை அமைப்புகள், பருவத்திற்கு உரிய பொருத்தமான வழிபாட்டு முறைகள். ஆகவே இவைகள் எல்லாம் கிளைகள் இல்லை, இவைகள் நிலைகள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. அதே போல வழிபாட்டு தேர்வில் இன்னொரு பிரச்சனை வருது. இஷ்ட தெய்வம். அதாவது அவரவர் விருப்பப்படி எதனாலும் தேர்ந்தெடுக்கலாம். என்ன? முருகரு, பிள்ளையாரு, விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், இதெல்லாம் பத்தி சொல்லும்போதுதான் இதெல்லாம் அவங்க விருப்பப்படி தேர்வு செய்வது, இதெல்லாம் இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு கணக்குல கொண்டு வராங்க. இதுல ஒரு தமாஷ் என்ன தெரியுங்களா? அதை உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணணும்னா யாருக்கும் எதுவும் இஷ்ட தெய்வம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கஷ்ட தெய்வங்கள் தான். அப்படின்னா என்ன? கஷ்டத்தில் கை கொடுக்கும் தெய்வங்கள். அததான் நாம இஷ்ட தெய்வம்னு கொஞ்சம் கௌரவமா பேசிக்கிறோம். தப்பு இல்லை.
இந்த 3 நிலை வழிபாட்டு தெய்வங்கள் என்பவைகள் அந்தந்த பருவங்களில் பிரதான தெய்வங்கள். அது அந்த பருவத்தை வழி நடத்தும் தெய்வங்கள். ஆனால் இந்த இஷ்ட தெய்வங்கள் நம்முடைய கஷ்டத்தை தீர்ப்பதால் இவைகள் 2ஆம் நிலையில் நமக்கு முக்கியமானவைகள். இவைகளை தான் நாம் தேர்வு செய்ய முடியும் நம் விருப்பப்படி, தேவைக்கு ஏற்ப, தவறில்லை. அப்படி நாம் நம்முடைய வயதிற்கு ஏற்ப அந்தந்த பருவத்தை ஆளும் தெய்வங்களையும், அதே போல நம்முடைய தேவைகளுக்கு, அன்றாட தேவைகளில் அவ்வப்பொழுது எந்தெந்த தெய்வம் எங்கே உதவ முடியும் என்பதை அறிந்து கொண்டு அதையும் பயன்படுத்தி கொண்டு வாழ்வது சிறப்பான வாழ்வியல். நம் பெரியவர்கள் சொன்ன இந்த தெய்வ முறைகள், தெய்வ வழிபாட்டு முறைகள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்பவைகள். நாம் அவைகளை இன்னும் சரியாக புரிந்து கொண்டு இன்னும் சரியாக பயன்படுத்தினால் அவைகள் இன்னும் சிறந்த பலனை தரும் அமைப்புகள். அவைகளை பயன்படுத்தி சுகமாக வாழ்வோம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதி.